ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, மிளகு, 2 தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு வத்தல், கருவேப்பிலை, ஒரு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன். மிளகாய் ஒரு 5 மிளகாவை இப்படி விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இப்போ வெறும் வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கணும். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த வத்தலை போட்டு தாளிச்சிக்கணும். அதில் உள்ள விதையை எடுத்துடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அந்த வத்தலை உள்ளே சேர்த்துக்கலாம். வத்தல் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். கிரேவிக்கு தேவையான உப்பு, காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிடணும். இது வெறும் வத்தப்பொடி. காரத்துக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிடணும். இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுட்ரை அரைச்சிக்கலாம். நல்லா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்குது, நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பவுடரு. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதே நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கணும். இந்த சிக்கனுக்கு போதும் இவ்வளோ தண்ணி. குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்ல சிக்கன் வெந்துருச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், 1 பல் பூண்டு, 1 வத்தல், பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அதிலையே நம்ம அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வற்றி வரணும். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. சிக்கன் வறுவல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.